இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டாயமாக இ-ஃபைலிங் முறையிலேயே அனைத்து வழக்குகளையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் அதை அவர்களால் செய்ய முடியாத காரணத்தால் அந்த கட்டாய நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் சிரமப்படுவதால் அந்த நடைமுறையை கைவிட்டு இ-ஃபைலிங் மற்றும் நேரடியாக தாக்கல் செய்யக்கூடிய முன்பு இருந்த அதே முறையை தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் கட்டாயமாக இ-ஃபைலிங் முறையில் தான் அனைத்து வழக்குகளையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கை வழக்கறிஞர்கள் மத்தியிலே வழக்காளிகள் மத்தியிலே மிகவும் கொந்தளிப்பான சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இதுவரை இ-ஃபைலிங் கட்டாயப்படுத்தப்பட்ட இ-ஃபைலிங் முறையை அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இதுவரை நாங்கள் நீதிமன்ற பணி விலகல் போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதே பணி விலகல் போராட்டத்தை தொடர்ந்து இந்த ஆர்ஓசியை சுற்றறிக்கையை கட்டாயமாக இ-ஃபைலிங் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்ஓசி சுற்றறிக்கையை அவர்கள் உயர்நீதிமன்றம் வாபஸ் வாங்கும் வரை எங்களுடைய இ-ஃபைலிங் எங்களுடைய பணி விலகல் நீதிமன்ற பணி விலகல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதற்கு சென்னை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அனைத்தும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அதேபோன்று நாளை 13/12/2025 அன்று நடைபெறுகின்ற மக்கள் நீதிமன்றம் என்கின்ற லோக் அதாலத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அனைவரும் புறக்கணிப்பது என்ற முன்பே எங்களுடைய பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அதே முடிவை தொடர்ந்து செயல்படுத்துவது என்றும் நாளை நடைபெறும் மக்கள் நீதிமன்றத்தில் லோக் அதாலத்தில் யாரும் கலந்து கொள்வதில்லை, வழக்கறிஞர் யாரும் கலந்து கொள்வது என்ற முடிவை எடுக்கப்படுகிறது. அடுத்து 15/12/2025 திங்கட்கிழமை அன்று இ-ஃபைலிங் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சுற்றறிக்கையின் நகலினை அந்தந்த நீதிமன்றங்களின் நுழைவாயிலின் முன்பாக எரிக்கும் போராட்டத்தை நடத்துவது என்றும், அடுத்து 16/12/2025 அன்று அந்தந்த நீதிமன்ற சங்கங்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஊர்வலமாக சென்று